இந்த மாதிரி கருப்பிடியோக்கெல்லாம் இன்டர்நெட்ல அதிகமாக பார்த்துருப்பீங்க. பட் இங்கே அதை சும்மாவே பார்க்காம எதனால இப்படி ஆடுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க பிரெயினுக்குள்ள நானே சென்ட் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. இப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை. முதல்ல இந்த சாமி ஆடுறதுங்கிறது என்னன்னா, நம்ம எப்படி சிரிக்கிறோமோ, அழுகிறோமோ, கோபுறமோ, டிப்ரெஷன் ஆகிறோமோ, அந்த மாதிரி தான் இந்த சாமி ஆடுறதுங்கிறதும் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச். வேணும். பட் இது எதனால சில பேருக்கு மட்டும் வருதுன்னா, முதல்ல இந்த சாமி ஆடுறவங்க யாருன்னா கடவுளை நம்பாதவங்களும் இல்ல, கடவுளை நம்புறவங்களும் இல்ல, கடவுளை டீப்பா நம்புறவங்க தான். நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, இவங்க சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போகும்போது சாமி வந்து ஆட மாட்டாங்க. பட் இதுவே அவங்க சவுண்ட் அதிகமான ட்ரம்ஸ் பிளஸ் எமோஷனல் அதிகப்படுத்துற மாதிரி சாமி பாட்டு, ஓவர் கிரௌட் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க சாமி வந்து ஆடுவாங்க. பட் இங்க ரியாலிட்டி என்னன்னா, அவங்க மேல சாமி வருதோ இல்லையோ, வந்த மாதிரி இவங்களா ஓவர் எமோஷனல் ஆகும்போது அவங்களுடைய கான்சியஸ்னஸ் பாதி விலகி அட்ரினலின், டோபமைன், எண்டோர்ஃபின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் ஓவரா செக்ரீட் ஆகும்போது அப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு ஹைப்பர் எனர்ஜி பிளஸ் ஸ்ட்ரென்த் வந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறது, கத்துறது, அவங்களுடைய கண்ட்ரோல்லே இல்லாம அவங்களுடைய பாடியை ஷேக் பண்றது, இன்னும் சிலர் அவங்களுடைய கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸால குறி சொல்றன்ற பேர்ல அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் வச்சு ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணி எதனா சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நான் என்னமோ அடிச்சு வர மாதிரி உங்களுக்கு தோணலாம். இதுக்காக தான் இதை பத்தின சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன். பட் இங்க நீங்க நினைக்கலாம், கிரிக்கெட் மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சா கொடுத்தா அவங்களுடைய ஃபேன்ஸ் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி ஆட்டம் போடுவாங்க. அப்ப அவங்க ஏன் டிரான்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள போக மாட்டேன்றாங்க? இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கும் டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கும் பிரிட்ஜா இருக்க ஒரு விஷயம் என்னன்னு. கிரிக்கெட் மேட்ச்ல என்னதான் மக்கள் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனாலும் ஸ்டில் அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரு, எங்க இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. யாருமே நினைக்க மாட்டாங்க தோனி சிக்ஸர் அடிச்ச உடனே அவருடைய ஆவி சந்தோஷத்துல நம்ம உடம்புக்குள்ள வந்து புகுந்துக்கணும். பட் இது ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்த இடத்துல இருக்கவங்க நினைப்பாங்க, மோன அடிக்க அடிக்க கடவுள் நம்ம உடம்புக்குள்ள வந்து புகுந்து போறோம் அப்படின்னு. சில நாட்கள்ல நான் கூட நினைச்சிருக்கேன் இங்க நம்மளுக்குள்ள வர போறவரோ அப்படின்னு. ஒருவேளை நீங்க கூட அந்த மாதிரி எப்பலாம் நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல நீங்க மீட் பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.